ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து காலைல என்ன வேலை பார்த்தேன் அப்படின்னா, காலைல வந்துட்டு அப்படியே ஒரு கேக் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்க வேண்டியதாக இருந்தது. இது வந்து பாசிப்பருப்பு, ஆனால் வந்து பக்கெட்குள்ளே வந்துட்டு ஆல்ரெடி ஒன்று இருந்தது. அதை பார்க்காம எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா வேறு ஒன்று வாங்கிட்டு வந்துட்டாங்களாம். சரி அப்படியே வச்சா வண்டு பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து இந்த கிளாஸ் பாட்டில் இருந்தது. சரி அதில் கொஞ்சம் ஃபில் பண்ணி அப்படியே வச்சிட்டோம்னாக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வேறு கொஞ்சம் சின்ன பாக்கெட்டில் வேறு வாங்கினது, அதில் கொஞ்சம் இருந்தது. அப்படியே எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக வந்து ஒரு பாக்ஸில் போட்டுட்டு தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம், இல்லைனா வண்டு பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சின்ன கிளாஸ் இருந்தது. அதில் வந்து இந்த சாம்பார் வைக்கிற பருப்பு அதையும் அப்படியே அந்த சின்ன கிளாஸில் வந்துட்டு ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி தான் காலையில் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஃபில் பண்ணுறது அந்த மாதிரி வேலைகள்லாம் இருந்ததுன்னா காலையில் முடிச்சிடுவேன். பார்த்திங்கன்னா அந்த சாம்பார் பருப்பையுமே வந்துட்டு அதில் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலாம் வந்துட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மாதிரி அந்த திங்ஸ் அதில் போட்டாலும் பார்க்குறதுக்கு நம்ம எப்படி சொல்கிறது, கலர்ஃபுல்லாகவும் நல்லா தெரியும் பார்க்குறதுக்கு. அப்படியே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இன்னும் 2 கிளாஸ் குட்டி கிளாஸ் இருந்தது. அதில் வந்து இந்த கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பருப்பு, அது பேர் என்னென்னு தெரில எனக்கு. சரி, இந்த குட்டி கிளாஸில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. அதுவுமே வந்து அப்படியே எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டே இருந்தேன். இந்த மாதிரி வேலைகள்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்கேன். அண்ட் நிறைய பேர் நம்மளோட வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி பார்த்திங்கன்னா இந்த கொண்டக்கடலையும் வந்துட்டு, ஏன்னா இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா வண்டு பிடிக்காமல் இருக்கும். அதனால் வந்துட்டு சரி ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருந்தேன். கொண்டக்கடலை எல்லாத்தையும் சேர்த்து அப்படி வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கிறதுக்காண்டி அந்த குட்டி குட்டி கிளாஸில் வச்சா ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கும் ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிளாஸில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருந்தேன். அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பாக்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. அதேமாதிரி ஒரு பெரிய டப்பாவில் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா வெளியில் இருந்ததுன்னா அப்படியே வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.